என்ன பண்ணுறாங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சக்தி வந்து அவங்க அப்பா வந்து அப்படியே கட்டிக்கிறாரு. எனக்கு இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது, பொண்ணு எங்கே போயிடுவாளோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதெல்லாம் நடக்காதுடா, நல்ல காலம், பொண்ணு இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நாளே அவள் மனசை மாற்றி எப்படியாவது இங்கே தங்க வச்சிடலாம். அவள் வந்து நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கா, கண்டிப்பாக நிரூபிப்பாடா அப்படின்னோடனே அவள் நிரூபிக்கிறாரோ இல்லையப்பா, அவள் இங்கே இருக்கா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைகிறாரு. சக்தி வந்து ரொம்ப நிம்மதி அடைகிறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. என்னடி இவ இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னோடனே, அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல, அவள் நிரூபிக்கிறேன்றாமா, அப்போ அவள் வந்து இந்த தப்பெல்லாம் வந்து அவள் செய்யலையாடி அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லைம்மா, அவள் தான் செஞ்சுருக்கா, நல்லா நாடகம் போடுறா இங்கே இருக்கிறதுக்காக. அவளை எப்படி நிரூபிப்பான்னு நான் பார்க்குறேன், ஏன்னா அவள் மேலே தான் மொத்த தப்பு இருக்குது, அவள் நிரூபிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பிரீத்தி அவங்க அம்மா கிட்ட. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஜெயா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உள்ளே வராரு சந்திரசேகர். டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஜெயா அப்படின்னு சொல்லி கேட்குறேன், என்னங்க நினச்சிட்டு இருக்கா அவள் மனசில், அவள் இஷ்டத்துக்கு அவள் முடிவு எடுக்கிற, அவள் யார் இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னோடனே, என்ன ஜெயா நீ பார்த்துருந்தானே, அவள் தான் சொல்கிறாள் நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு, பார்த்தியா அவகிட்ட எவ்வளோ உண்மை இருந்தால் அப்படி சொல்லியிருப்பா அப்படின்னோடனே, உண்மை இருக்கா, அவள் நல்லா நாடகம் போடுறா, இந்த வீட்டிலே தங்கணும்னு பிளான் பண்ணுறா, அவள் தான் சொன்னால முடிச்சுட்டு நான் யாருன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புவேன், அவளை பொய் நாடகம் போடுறதே உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வேலையாக போச்சு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலாம் பண்ணுறதுலாம், அவள் வந்து இங்கே கொஞ்ச நாளில் கிளம்பாமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்குது சங்கதி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஜெயா என்ன பழையபடி இப்படி ஆகிட்டா, வந்து மறுபடியும் வந்து பொண்ணியை தப்பாக புரிஞ்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சுந்தரம் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அவளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பலாம்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, பவானி கேட்குறாங்க, என்னங்க ஏன் டென்ஷனாக இருக்கீங்க, பின்ன என்ன அவள் வீட்டை விட்டு போவான்னு பார்த்தா இங்கே இருக்கா, அவள் என்னெல்லாம் என்ன பேசினா நீ பார்த்து தானே, இந்த எல்லாத்துக்கும் இருக்குங்க, கொஞ்ச நாளில் அவள் நிரூபிக்கிறேன்னு சொல்கிறா, எதுவும் நிரூபிக்க முடியாதுங்க, கண்டிப்பாக வீட்டை விட்டு போக தானே போகிறா, உங்கள் மேலே தான் எந்த தப்பும் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாரு. என்னடா இது எப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அமைதியாக உட்காந்துருக்காங்க. பேச போகிறாரு நம்ம சக்தி, எப்படியாவது வந்து பொண்ணிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. சக்தி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதனால் மனசு கஷ்டப்படுறாரு சக்தி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, டைம் ஆகிடுச்சு, ஒன்றும் சமைக்காமல் இருக்காங்க, எனக்கு பயங்கரமாக பசிக்குது, என்ன இது ஒன்றும் சமைக்கலை அப்படின்னு சொல்லி சுந்தரம் வந்து கேட்குறாரு. என்ன ஒன்றும் சமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கேட்குறாரு. இல்லைங்க இந்த டென்ஷன்லேயே சமைக்கலை, சரி நான் இப்போயே போயிட்டு அவளை சமைக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பார்த்துட்ருக்க சமைக்காமல் அப்படின்னோடனே, நான் சமைக்க முடியாதுக்கா, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் சமைக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாம் அதிர்ச்சி ஜெயா வந்து, அப்போது இவ சமைக்க மாட்டான்னா எனக்கு இவ சமைச்சு போகணுன்னு அவசியம் இல்லை, இவ சமைக்காமல் இருக்கிறதும் நல்லது தான், பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இவன் இந்த சமையல்கிட்ட நிற்காமல் இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜெயா. ஏன் அத்தை அவள் சமைக்காமல் இருக்கணும், அவள் சமைச்சு தான் ஆகணும், ஏன்னா இந்த வீட்டில் 3 வேளையும் கொட்டிக்க போகிறாள், அதுக்கு அவள் சமைச்சு போடுறது அவளோட கடமை, அவளை சமைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சுந்தரம் சொல்கிறாரு. உடனே வந்து சுந்தரத்தை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க பொன்னி. நான் சமைக்க முடியாது, என்ன பண்ணுமோ பண்ணிக்கிங்க, யார் யாருக்கு தேவையோ அவங்கவுங்க சமைச்சிக்கங்க, நான் சமைச்சு போட்டு இந்த வீட்டில் என்ன பிரயோஜனம், நான் இவ்வளோ சமைச்சு போட்டேன், அப்போ கூட யாருக்கும் நன்றின்றதே கிடையாது அப்படின்னு யாரை பார்த்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களோட வீரத்தெல்லாம் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட காட்டுங்க, என்கிட்ட காட்டிங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க, பொன்னியை எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு. உடனே வந்து சக்தி வந்து பொன்னியை பார்த்து அப்படியே வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாரு. பிரீத்தியும் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இனிமேட்டு இந்த வீட்டில் நான் சமைக்க மாட்டேன், அப்போது நான் உனக்கு சமைச்சு போடணும், நீ உட்காந்து வக்கனையாக சாப்பிடுவீ அப்படின்னு பவானி கேட்குறாங்க. இங்கே பாருங்கக்கா, நான் வந்து உங்ககிட்ட சமைக்க சொல்லலை, எனக்கு நான் சாப்பாடும் போட சொல்லலை, நான் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் சமைக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், நான் இதுக்கப்புறம் சமையல் அறைக்கு நான் போகவும் மாட்டேன், சமைக்கவும் மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் என்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், யாரும் எனக்கு 3 வேளை சோறு போட வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு பார்த்துக்க தெரியும், உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா அவளுக்கு எவ்வளோ திமுருன்னு, இவனே இப்படி பேசுகிறா, சமைக்க மாட்டேன்னு சொல்கிறாளா, நானே தனியாக எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க பவானி. இங்கே பாரு பவானி, அவள் சமைக்காததும் நல்லது தான், நீ சமை அப்படின்னா நான் சமைக்கவா அப்படின்னா, இல்லைம்மா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ பார்த்து சக்தி வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு. உன்னை சந்திரசேகர் கிட்ட பொன்னிக்கிட்ட நிறைய மாற்றம் இருக்குல்லப்பா அப்படின்னோடனே, அவள் மனசு அவ்வளோ காயப்பட்டிருக்குடா அப்படின்றாரு. இதோட முடியுது.